சீன அரசாங்கம் ஹைட்ராலிக் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான தந்திரத்தை இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசத்துக்கு எதிராக இப்ப செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹைட்ராலிக் வார்ஃபேர் அப்படின்னா என்ன, சோ சீன அரசாங்கம் இந்த முறையை பயன்படுத்தி அருணாச்சல பிரதேசத்தை குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இந்திய அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியா சைனா இந்த இரண்டு நாடுகளும் சமீபத்தில் தான் அவங்களுக்கு இடையில இருந்த பார்டர் பிரச்சனையெல்லாம் பேசி சரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாட்களுக்காச்சும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் பெருசா எந்த பிரச்சனையுமே வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஒப்பந்தம் போட்டு ஒரு மாதம் கூட முழுசா முடியல. ஆனால் அதுக்குள்ளேயே இந்தியாவுக்கு எதிராக சைலண்டாக குள்ளநெறித்தனமான வேலைகளை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னப்பா சீனா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேச பகுதிகளை குறி வச்சு சீன அரசாங்கம் ஹைட்ராலிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னப்பா ஹைட்ராலிக் வார்ஃபேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான நீர் ஆதாரம் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா நதியின் வழியா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பிரம்மபுத்திரா நதியில இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய டேம் ஒன்று சைனா கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தோட மிகப்பெரிய டேம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சைனா பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் தண்ணியிலிருந்து எலக்ட்ரிசிட்டியை எடுக்கிறதுக்காக தான் இந்த டேமையே கட்டுறோம், எங்களுக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதே பிரம்மபுத்திரா நதியில் 4 அணைகள் அப்படிங்கிறத கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 அணைகளையுமே ரொம்ப கிட்ட வந்து சீன அரசாங்கம் கட்டியிருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். இந்த அணைகள் கட்டக்கூடிய பகுதிகள் எல்லாம் அதற்கு உகந்த இடங்கள் கிடையாது. அவ்வளோ பெரிய அணை கட்ட தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலத்தில் சக்தி கிடையாதுங்க. ஸோ அதனால தான் ஓரளவுக்காச்சும் எந்த பகுதியில் இந்த அணையை கட்ட முடியுமோ அந்த இடத்துல பிடிச்சி கிட்ட அடுத்தடுத்து 4 டேம் அப்படிங்கிறத சீனா கட்டி வச்சிருக்குது. இப்போ இது பத்தாதுன்னு சொல்லி 5வதா இவ்வளவு பெரிய அணை அப்படிங்கிறத சைனா கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பா இப்ப கட்ட போற அணை பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மபுத்திரா நதி சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு பகுதியான திபெத்தில் உருவாகி இந்தியாவுக்குள்ள நுழையும் பாத்தீங்களா. அப்ப சீனாவில இருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு தான் அருணாச்சல பிரதேசத்தின் வழியா இந்தியாவுக்குள்ள நுழையும். அந்த யூ டர்ன் போடுற இடத்துல இந்த டேமை கட்டுறதுக்கு சைனா திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த இடத்துல தாங்க பிரச்சனைகள் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. காரணம், இந்த யூ டர்ன் அடிக்குதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல சைனா ஒரு டேமை கட்டுச்சு அப்படின்னா அந்த டேம் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்துக்கு ரொம்பவே அருகாமையில வந்து இருக்கும். ஸோ இப்போ இதுதாங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலா மாறி இருக்குது. அப்படி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம எல்லாத்துக்குமே டேம்னு சொன்னதையுமே ஓகே, சைனா இந்த மாதிரி டேமை கட்டி தண்ணியை தேக்கி வச்சிருவாங்க. ஸோ வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்த நதியின் மூலமா கிடைக்கக்கூடிய நீர் வரத்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா போகும், இல்லைன்னா அங்க ஒரு வறட்சி கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாநில மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அது இந்தியாவுக்கு பிரச்சனையா மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனா அதுதாங்க கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதியை பொறுத்த வரைக்கும் வருடம் பூரா தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. அங்க வந்து ஒரு டேமை கட்டி தண்ணியை தேக்கி வச்சு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வறட்சியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட நடக்காத ஒரு காரியம் அப்படின்னே சொல்லலாம். மேபி டேமை கட்டினாங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியை குறைக்க வேணா முடியுமே தவிர வறட்சி ஏற்படுற அளவுக்கு பிரம்மபுத்திரா நதியில ஒரு டேமை கட்டி தண்ணியை நிறுத்தி வைக்க முடியாதுங்க. ஸோ நம்ம தென்னிந்திய நதிகள் மாதிரி கிடையாதுங்க, மழை பெஞ்சாதான் தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியை தேக்கி வச்சு வருஷம் பூரா கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் டேம் கட்டினா நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? இங்க மழை பெஞ்சாதான் தண்ணி, அந்த தண்ணியை கர்நாடகாவே டேம் கட்டி ஸ்டோர் பண்ண வச்சாங்க அப்படின்னா நமக்கு வறட்சி அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் பனி உருகி தண்ணி வர்றதுனால வருஷம் பூரா தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளவு பெரிய அணை சைனா கட்டினாலும் அந்த அணை மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதனால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கண்டிப்பா திறந்து விட்டுதான் ஆகணும். வேணும்னா இந்த டேமை கட்டிட்டு பக்கத்திலே வாய்க்கால் மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி தண்ணியை ஓரளவுக்கு டைவர்ட் பண்ணலாமே தவிர கம்ப்ளீட்டா இந்தியாவுக்கு தண்ணி வராம தடுத்து நிறுத்துறதுங்கிறது சைனானால முடியாதுங்க. சரிப்பா, அப்புறம் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இங்க முக்கியமான பிரச்சனையே அருணாச்சல பிரதேசம் தாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான மோதல்ல இந்தியாவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னா அது இந்த அருணாச்சல பிரதேசம் தான்.
ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். எதனால் இது இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான பகுதி. இந்த அருணாச்சல பிரதேசத்தை இந்தியா கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு சைனா என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ சைனா இந்த டேமை கட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான பிளானே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மபுத்திரா நதிக்கரையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருடம் பூரா தண்ணி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா பருவமழை காலத்தில் ஒரு பக்கம் பனி உருகி வர்ற தண்ணியும் வந்துக்கிட்டே இருக்கும், மறுபக்கம் இந்த பருவமழையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்றும். அதுலேயும் குறிப்பாக அஸ்ஸாம் மேகாலயாவிலாம் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் பெய்கிற மழையை விட ரொம்ப ஜாஸ்தியான அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்குங்க. ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி ரெய்னிங் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கும். ஸோ அப்போ இந்த பருவமழையும் சேர்ந்துக்கும் பொழுது பிரம்மபுத்திரா நதிக்கரையில் அடிக்கடி வெள்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமாக வரும். அதிலும் சில சமயத்தில் ரொம்ப ஹெவி ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியா கூட இருக்கிற கனெக்ஷனே இழந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈவன் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டரை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு எல்லாமே இந்த வெள்ளம் லாக் பண்ணிருச்சு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இதே மாதிரியான ஒரு வெள்ளம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் ஏற்பட்டு இருக்கிற சமயத்தில் வந்துச்சு அப்படின்னா அப்போ இந்தியானால அருணாச்சல பிரதேசத்தோட சைனா பார்டரை ரீச் பண்றதுக்கே கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, அப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்திய அரசாங்கம் தள்ளப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான படைகளை அனுப்பி வைக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமையும். ஒரு பக்கம் மக்களை பாதுகாக்கிறதுல இந்தியா ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதே சமயத்தில் சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பார்டருக்கு கிட்ட இந்திய படைகள் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக அவங்களால வேகமாக சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தாங்க இப்போ சைனா பிளான் பண்ணிட்டு இருக்குது. கண்டிப்பாக இயற்கையாக ஒரு வெள்ளம் வர்ற சமயத்தை பார்த்து சைனா போர் தொடுக்க முடியாது இல்லையா, ஆனால் அதுக்கு பதிலாக அந்த வெள்ளத்தையே செயற்கையாக உருவாக்க முடியும். அதற்கான வேலை தாங்க இந்த மாதிரி டேம் கட்டுறது. ஸோ இவ்வளவு காலமாக சைனா அந்த 4 டேமை கட்டினப்பையுமே இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. ஆனால் அந்த 4 டேமும் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்டருக்கு கிட்ட இல்லை, பெரிய அளவுக்கு சைனாவினுடைய பகுதிகளுக்குள்ளதான் இருந்தது. ஆனால் இப்போ கட்டக்கூடிய டேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த யூ டர்ன் அடிச்சு இந்தியாவுக்குள்ள வர்ற பாயிண்ட்லேயே கட்ட போறதா சொல்லப்படுது. ஸோ இதுதாங்க இந்தியாவுக்கு இப்போ மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கப்படுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 4 டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி பிளஸ் இப்போ இவங்க கட்ட போற மிகப்பெரிய அணையில பெரிய அளவுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து மொத்தம் 5 டேம்ல இருக்கக்கூடிய தண்ணியும் டக்குன்னு சடனா சைனா திறந்து விட்டுச்சுன்னா அது இந்தியாவில் கண்டிப்பா ஒரு சின்ன அளவுக்கான வெள்ளத்தையாச்சும் ஏற்படுத்தும் இல்லையா? அதுவே சைனாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, யாருக்கு தெரியும் இன்னும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்னு மேலும் பல டேம்ஸை சைனா கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஆக்சுவலா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இந்த மாதிரி வெள்ளம் ஏற்படுறது தொடர்பா ஒரு ஒப்பந்தம் உண்டுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா நதிக்கரையில பெரிய அளவுக்கு நீர்வரத்து அதிகரிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சீன அரசாங்கம் உடனடியா இந்தியாவுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமா வருது, இந்த கீழ்கரையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் உஷாரா இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்துச்சு இல்லையா? ஸோ பூட்டான்ல டோக்லாம் பகுதியில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நடந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு சீன அரசாங்கம் இந்தியா கூட இந்த டேட்டாவையே ஷேர் பண்ணிக்கவே இல்லை, எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வந்தா அப்பையும் சைனா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தானே பண்ணும். ஸோ அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் சைனா முயற்சி செய்வாங்க. ஸோ அதனால தாங்க இப்போ இந்தியா இந்த ஒரு டேமை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிப்பா, சைனா கூட போட்டி போடுறது பிரச்சனை பண்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் பார்த்தீங்கன்னா சைனா பெரிய அளவுக்கு டேம்ஸ் கட்டுறதுனால வேற வழியே இல்லாம அருணாச்சல பிரதேசத்துல இந்தியாவும் டேம்களை கட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஒருவேளை சைனா இந்த பிரம்மபுத்திரா நதியில் வரக்கூடிய தண்ணியை பெரிய அளவுக்கு டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்தியா தனக்கு தேவையான தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த டேம் அப்படிங்கிறது தேவை. என்னதான் பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் தான் உருவாகுது அப்படின்னாலுமே கூட அந்த பிரம்மபுத்திரா நதியிலிருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது இந்தியாவில் பெய்கிற பருவமழையின் மூலமாவே கிடைச்சிடுங்க.
இந்த பருவமழையில் வரக்கூடிய தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சாலே இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான நீர் ஆதாரம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சைனா செயற்கையாக ஒரு வெள்ளத்தை உருவாக்க முயற்சி செய்யும் பொழுது இந்தியாவும் அதற்கேற்ற மாதிரி வலிமையான பெரிய டேம்ஸ் அப்படிங்கிறத அருணாச்சல பிரதேசத்தில் கட்டி வைக்கிறதன் மூலமா என்னதான் தண்ணி பெரிய அளவுக்கு வந்தாலும் அது பெரிய டேமேஜ் அப்படிங்கிறத வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்படுத்தாத வண்ணம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்தியா சைனா பார்டருக்கு இந்திய படைகள் விரைவா போற மாதிரியும், வெள்ளமே ஏற்பட்டாலும் அந்த பாதைகளுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரியும் இந்தியா இந்த பகுதியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் டெவலப் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவும் சைனாவும் இந்த மாதிரி போட்டி போட்டு ரொம்பவே சென்சிட்டிவான பகுதிகளில் பல டேம்ஸை கட்டுறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? குறிப்பாக வங்கதேசம்ங்கிற ஒரு நாடு கீழே இருக்குது, அவங்களுக்கு தான் கடைசியாக அந்த பிரம்மபுத்திரா நதி அப்படிங்கிறது போக போகுது. அந்த நாடும் இதனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.